சிவன் அப்படின்னு சொன்னாலே எல்லாரும் பெரும்பாலும் சொல்றது அவரை கும்பிட்டா கஷ்டம் வருமே, அவர் நிறைய கஷ்டங்கள் தரவரே அப்படின்னு. ஆனா சிவனை முழுமையா உணர்ந்த ஒரு சிவபக்தர் கிட்ட இல்ல ஒரு சிவனடியார் கிட்ட நீங்க போய் கேட்டீங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பா இல்லன்னு தாங்க சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க யாரும் சிவனை கடவுளா பாக்குறது இல்லைங்க. அவங்க எல்லாரும் சிவனை அப்பாவா பார்ப்பாங்க. எல்லா குழந்தைக்கும் தெரியும் தன்னோட அப்பா நம்மளை கண்டிக்கிறது இல்ல அடிக்கிறது நம்மளோட நல்லதுக்குன்னு. அதே மாதிரி தாங்க சிவபக்தர்களும் என்னோட மகாதேவன் எனக்கு ஒரு கஷ்டம் தராரு இல்ல ஒரு தோல்வி தராரு அப்படின்னா அதுல எனக்கு ஏதோ ஒரு நல்லது இருக்கும்னு நினைப்பாங்க. தன்னை விட தனக்கு என்ன வேணும்னு சிவனுக்கு தான் தெரியும்னு சொல்லி அவர் மேல முழு நம்பிக்கையோட இருப்பாங்க. எந்த நேரத்திலையும் எந்த சூழ்நிலையிலையும் சிவனை நினைக்காம அவங்களால இருக்கவே முடியாதுங்க. பெரும்பாலும் குழந்தைங்க அவங்க அப்பாவை ஃபாலோ பண்ணுவாங்க. அவரை மாதிரி ட்ரெஸ் பண்றதும் அவரோட ஸ்டைலை ஃபாலோ பண்றதுன்னு இருப்பாங்க. அதே மாதிரி தாங்க சிவபக்தர்களும் தன்னோட அப்பாவை போலவே நெத்தி நிறைய திருநீர் பூசிப்பாங்க. அதுக்கு கூச்சமே பட மாட்டாங்க. சிவனை போலவே ருத்ராட்ச மாலையை போட்டுப்பாங்க. அவரை போலவே கருணை குணம் உடையவர்களா இருப்பாங்க. நம்ம சிவன் நம்ம கூட இருக்கிறாரு அப்படின்னு நம்ம உணர்ந்துட்டோம்